வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு வந்து ஒரு 25 ஃபீட்டுக்கு 35 ஃபீட் ஒரு பில்டிங் பார்க்க போகிறோம். இது வந்து பில்டிங் தான் பார்க்க போகிறோம். பிளாட் கிடையாது. பிளாட் வந்து உங்களுக்கு பேக் சைடில், ஃப்ரண்ட் சைட்லலாம் செட் பேக் விட்டுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ட்ரு ஆனவுடனே வந்து உங்களுக்கு ஒரு ஃபாயர் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இது ரெண்டல் கான்செப்ட்டுன்றதால உங்களுக்கு படிக்கட்டு முன்னாடியே வந்துடுது. ஸோ இந்த படிக்கட்டோட அளவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 அடிக்கு இருக்குது. ஸோ ஃபாயரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 ஃபீட்டுக்கு 6 ஃபீட் இருக்குது. ஸோ படிக்கட்டு சொன்ன மாதிரி உங்களுக்கு 6 ஃபீட் வந்துடுது. ஒரு ஸ்டேர்கேஸோட விட்த் உங்களுக்கு ஒரு 3 ஃபீட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு பேசேஜ் ஒன்று க்ரியேட் ஆகுது. சைடில் வந்து ஒரு ரூம் இருக்கிறதால அந்த பேசேஜோட விட்த்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட் 6 இன்ச் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த ரூம் இல்லைனா கூட உங்களுக்கு ஹால் வந்து ஒரு கொஞ்சம் பெருசாகவே தெரிய வாய்ப்புண்டு. ஸோ இந்த லிவிங் ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 13 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 4 இன்ச் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் வருது. இது வந்து நம்ம கெஸ்ட் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால சின்னதாகவே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கெஸ்ட் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 9 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 8 ஃபீட் கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே டேரெக்டாக கிச்சனுக்கு வரும். கிச்சனுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம லிவிங் ரூமில் ஒரு 13 ஃபீட் விட்த்துக்கு இருக்குது. அது ஃபுல்லாகவே கிச்சன் கம் டைனிங்காகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 13 ஃபீட்டுக்கு 8 ஃபீட் உங்களுக்கு வரும் இந்த கிச்சனு. இதில் வந்து டைனிங்கும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது மாஸ்டர் பெட்ரூமுக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு பேசேஜ்லேருந்து நமக்கு பிரிகிறதால ஒரு வெஸ்டிபிள் ஏரியா மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ கொஞ்சம் ப்ரைவசி வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் கிட்ட வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காமன் டாய்லெட் ஒன்று பார்க்குறீங்க. காமன் டாய்லெட்டுக்கு உங்களுக்கு 6 ஃபீட் 7 இன்ச்லேருந்து 4 ஃபீட் 4 இன்ச் இருக்குது. சாரி 4 ஃபீட் 4 இன்ச் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பெட்ரூம் 2க்கு வரும். ஸோ இந்த பெட்ரூம் 2 வந்து 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் இருக்குது. கொஞ்சம் போதுமானது தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ விண்டோ ப்ளேஸ்மெண்ட்டை பார்த்துருவோம். ஸோ விண்டோ வந்து நான் 2 கார்னரில் வைக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் சென்டரில் வந்து நீங்கள் டிவி ப்ளேஸ்மெண்ட் வைக்கலாம், ஏதாவது ஸ்டோரேஜை கூட யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நம்ம சென்டரில் நம்ம விண்டோ போட்டோன்னா உங்களுக்கு சைட்ஸில் வந்து எதுவுமே யூட்டிலைஸ் பண்ண முடியாது கார்னர் ஸ்பேஸ்ன்றதால. ஸோ கெஸ்ட் பெட்ரூமுக்கும் அதே மாதிரி சென்டரில் வந்து விண்டோ கொடுத்துட்றோம். ஸோ ஃபாயருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஒரு விண்டோ கொடுக்க முடியுது. பெட்ரூமில் இந்த சைட் பண்ணிடுறோம். வெஸ்ட்டு சைடு வருது. ஸோ வெஸ்ட்டு சைடு உங்களுக்கு அதுவாக ஹீட் இருக்காது. அதனால் விண்டோ இங்கே தாராளமாகவே கொடுக்கலாம். எப்போவுமே சவுத் சைடில் கொடுக்கறது அவாய்ட் பண்ணணும். ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கும் அதே மாதிரி விண்டோ கொடுத்தாச்சு. கிச்சனுக்கும் நமக்கு வந்து ஸ்டவ் இங்கே தான் வருது. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில். ஸோ இங்கே ப்ரொவைட் பண்ணுறதால நம்ம இங்கே கொடுக்குறது நல்லது விண்டோ. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது வால் ஹேட்ச் பண்ணிவிடுவோம். ஸோ இது கொஞ்சம் இது பண்ணணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் ப்ளேஸ்மெண்ட் பார்ப்போம். ஃபாயருக்கு இங்கே ஒரு ஷூ ரேக் மாதிரி ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சீட்டிங்கும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்ச் ஓப்பனிங்காகவும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். லிவிங் ரூமில் நான் சொன்ன மாதிரி ஒரு டிவி யூனிட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ வெஸ்ட்டு டு ஈஸ்ட் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு சோஃபாவும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னரில் ஒரு சோஃபாவும் அது பக்கத்தில் அட்ஜசன்ட்டில் இன்னொரு சோஃபாவும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு ஸ்டவ்வும் ப்ளேஸ் பண்ணிடலாம். சாரி கெஸ்ட் பெட்ரூம் நம்ம வந்துடலாம். இப்போது கெஸ்ட் பெட்ரூமில் பெட்டு பொசிஷன் கொடுத்துருவோம். ஸோ ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வந்து கொடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால டிவி மட்டும் நம்ம இப்போதைக்கு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் உங்களுக்கு தாராளமாக இல்லை. ஆனால் நம்ம டிவி மட்டும் கொடுக்குறதே நல்லது.
ஸோ நெக்ஸ்ட் பெட்ரூம் 2க்கு வந்திங்கன்னா அதே மாதிரி ஒரு குவீன் சைஸ் பெட்டு நம்ம போடக்கூடிய அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் இடம் இருக்குது தாராளமாகவே. கெஸ்ட் பெட்ரூமில் சிங்கிள் சைஸ் காட் போட்டிருக்கேன். ஸோ இந்த பெட்ரூம் 2ல் வந்து உங்களுக்கு சென்டரில் டிவி யூனிட் கொடுத்து 2 சைடில் உங்களுக்கு வார்ட்ரோப் யூனிட்டை வச்சுக்க முடியும். அதே மாதிரி காமன் டாய்லெட்டை வந்து நம்ம இப்போ 3ஆக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று ஷவருக்கும், இன்னொன்று வந்து நமக்கு WC வாட்டர் கிளாசெட்டுக்கும், அந்த ஒரு வாஷ் பேசினுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அகலம் இருக்கிறதால தாராளமாக கொடுக்கலாம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு கிங் சைஸ் பெட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து நம்ம சைட் டேபிளும் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஏன்னா 2 சைடில் உங்களுக்கு தாராளமாக இடம் இருக்குது. ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஒரு சைடில் வந்து டிவி யூனிட்டும், இன்னொரு சைடில் உங்களுக்கு 7 அடிக்கு வார்ட்ரோபும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வீட்டில் தான் ஆரம்பிப்போம் கிச்சனு. ஸோ ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டில் ஸ்டவ் வந்துடுது. சிங்க் வந்து இதுக்கு சவுத் சைடில் வந்துடுது. பக்கத்துலேயே வந்து நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு டைனிங் ஏரியா ஒன்று வருது. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னதாக ஒரு 2 ஃபீட்டுக்கு பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு 2 சீட்ரு, பின்னாடி இன்னொரு சீட்டரும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வால் கொஞ்சம் டோர் ஆர்ச்சோட வித் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து 3.5 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஒரு 4 ஃபீட் to 4.5 ஃபீட் நம்ம கொடுக்கறது நல்லது, ஏன்னா சீட்டரும் ஒன்று ஆட் பண்ணுறதால. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ்.